இந்திய மற்றும் தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையில் நேற்றைய நாளில் நிறைவுக்கு வந்திருந்த சூப்பர் 8 ஒரு போட்டியில் இந்தியா 76 ஓட்டங்கள் வித்தியாசத்திலே ஒரு அவமானகரமான தோல்வியை தழுவியிருக்கிறது. இந்த அவமானகரமான தோல்வி என்பது இந்தியாவிற்கு இந்த 2020 உலகக்கிண்ண தொடரில் இருந்து வெளியேற்றப்படுவதற்கான ஒரு நிலைமையை கூட உருவாக்கும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. இந்த தொடர் ஆரம்பமாவதற்கு முன்னர் இந்தியா தான் சாம்பியனாகும், இந்தியா தான் வலுவான அணி, பலமான அணி, இந்தியாவை வீழ்த்த அணிகள் கிடையாது, இப்படி ஏராளமான கதைகளை நாங்கள் கேட்டோம். ஆனால் தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக இந்தியா அடைந்திருக்கின்ற இந்த மோசமான தோல்வி இந்தியாவை தொடரிலிருந்து வெளியேற்றுவது எப்படி என்று சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். இந்த குழு 1 என்பது ஒரு பலமான குழு. இந்த குழுவிலே இந்தியா இருக்கிறது, தென்னாப்பிரிக்கா இருக்கிறது, மேற்கிந்திய தீவுகள், ஜிம்பாப்வே, இந்த 4 அணிகள் இருக்கின்றன. 4 அணிகளும் அவர்கள் விளையாடிய குழுநிலை ஆட்டங்கள் எதிலும் தோல்வியை தழுவாத அணிகளாக இருக்கின்றன. ஆகவே பலம் பொருந்திய ஒரு குழுவாக இந்த குழு ஒன்றுதான் இருக்கிறது. ஆகவே அந்த குழுவில் ஒரு போட்டியில் தோற்றாலும் கூட அது கிட்டத்தட்ட கத்திக்கு மேல் நடப்பது போன்ற ஒரு நிலைமையை அடுத்து வரப்போகின்ற போட்டிகளில் அவர்களுக்கு ஏற்படுத்தி விடக்கூடியதாக இருக்கும். இந்தியா 76 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி இருக்கின்ற போது அவர்களுடைய நெட் ரன் ரேட் என்பது தென்னாப்பிரிக்காவிற்கு சக பெருமானத்திலே இருக்கிறது. +3.8 என்கின்ற அடிப்படையிலே தென்னாப்பிரிக்காவினுடைய நெட் ரன் ரேட் இருக்கிறது. ஆகவே எதிரணிக்கு 3.8 வந்தால் அதனுடைய மைனஸ் பெருமானம் இந்தியாவிற்கு வரும். அதுதான் இந்தியாவிற்கு -3.8, அதாவது மறை பெருமானத்திலே 3.8 என்கின்ற நிலைமையில் இருக்க இந்தியா அடுத்து வரப்போகின்ற ஆட்டங்களில் வெல்வது மட்டும் கிடையாது, அவர்கள் நெட் ரன் ரேட்டையும் கணக்கில் எடுத்து மிகச்சிறப்பாக வெல்ல வேண்டும். ஒரு கட்டத்துக்கு பின்னர் இந்தியா இந்த போட்டியிலே தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தோல்வி என்பதை தவிர்க்க முடியாது என்கின்ற ஒரு நிலைமை வந்தது. ஆகவே தென்னாப்பிரிக்கா என்ன செய்ய வேண்டும்? ஒரு கால்குலேட்டட் இன்னிங்ஸ் ஒன்றை ஆடி இருக்க வேண்டும். அவர்கள் கணக்கு பார்த்து சரியாக நெட் ரன் ரேட்டிலே பாதிப்பு வராத வண்ணம் போட்டியை நகர்த்தி இருக்க வேண்டும். இந்தியாவினுடைய எந்த வீரரும் அதற்கு இன்று தயாராக இருக்கவில்லை, எந்த வீரரும் அதனை சிறப்பாக செயற்படுத்தவில்லை என்பது இங்கே சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம். இந்தியாவிற்கு எப்படி அரையிறுதி வாய்ப்பு இல்லாமல் போகிறது என்பதற்கு பல விதமான விடயங்களில் உங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். முதலாவது இடத்தை இந்த குழு 1 புள்ளிப்பட்டியலிலே முதலாவது இடத்தை தென்னாப்பிரிக்கா பிடிப்பதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் இந்தியாவை அவர்கள் அங்கே வீழ்த்தி இருக்கின்ற காரணத்தால் அடுத்து மேற்கிந்திய தீவுகள், தென்னாப்பிரிக்கா அணி, மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வே அணிகளில் ஒன்றை வீழ்த்தினாலும் கூட நெட் ரன் ரேட் எப்படியும் தென்னாப்பிரிக்காவிற்கு அடுத்த நிலையிலே தான் அடுத்த அணிகளுக்கு வரும் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய விஷயம். இந்தியா 2வது இடத்தை பிடிப்பதற்குரிய வாய்ப்புகள் இருக்குமா என்று நீங்கள் கேட்கலாம். இப்படி நடந்தால் அதற்கான வாய்ப்பு இருக்கிறது. தென்னாப்பிரிக்க அணி அவர்கள் விளையாட போகின்ற அத்தனை ஆட்டங்களும் அவர்களுக்கு அடுத்து மேற்கிந்திய தீவுகள் மற்றும் ஜிம்பாப்வேயை சந்திக்க போகிறார்கள். இந்த 2 ஆட்டங்களிலும் தென்னாப்பிரிக்கா வெற்றி பெறுகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அப்படி இருக்குமாக இருந்தால் தென்னாப்பிரிக்கா 6 புள்ளிகளோடு முதலிடத்தில் இருக்கும். ஜிம்பாப்வே ஏற்கனவே அவர்கள் முன்னாள் உலக சாம்பியன்களான ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கைக்கு குழுநிலை ஆட்டங்களிலே அதிர்ச்சி வைத்தியங்களை அரங்கேற்றி இருக்கிறார்கள். ஆகவே இந்த சூப்பர் 8 கூட ஏதாவது ஒரு அதிர்ச்சியை அவர்கள் கொடுக்கலாம். சில வழிகளில் செமிஃபைனலுக்கு கூட அவர்கள் செல்லலாம். ஜிம்பாப்வே இங்கே எங்களுடைய கணிப்பு எப்படி என்றால், ஜிம்பாப்வே அவர்கள் எந்த ஒரு ஆட்டத்தையும் வெல்லவில்லை அல்லது அதிர்ச்சி வைத்தியங்கள் இதனையும் கொடுக்கவில்லை. 3 ஆட்டங்களிலும் ஜிம்பாப்வே தோற்று போகிறது என்று வைத்துக் கொண்டால், நடக்குமா என்பது தெரியாது, வைத்துக் கொண்டால் ஜிம்பாப்வே இறுதி இடத்தை பிடிக்கும். தென்னாப்பிரிக்கா முதலிடம், ஜிம்பாப்வே இறுதி இடத்தை பிடிக்கும். ஆகவே 2வது இடத்துக்கான போட்டி வரும். இந்த 2வது இடத்துக்கான போட்டி வருகின்ற போது இந்த 2வது இடம் கிட்டத்தட்ட மார்ச் மாதம் 1ஆம் தேதி மேற்கிந்திய தீவுகள் மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான ஒரு போட்டி இருக்கிறது. அந்த ஆட்டம் ஒரு குவார்டர் ஃபைனல் ரேஞ்சிலே இருக்கும், ஒரு நாக் அவுட் ஆட்டமாக இருக்கும். அந்த ஆட்டத்தில் வெற்றி பெறுகின்ற அணி 2வது அணியாக அரையிறுதி ஆட்டத்துக்கு செல்லும். ஆகவே தென்னாப்பிரிக்காவும் இந்தியாவோ அல்லது மேற்கிந்திய தீவுகளோ அந்த குழுவிலிருந்து அரையிறுதி ஆட்டத்துக்கு செல்லும். இந்தியா அரையிறுதி ஆட்டத்துக்கு செல்ல வேண்டுமாக இருந்தால் நான் சொன்ன அந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி இடம்பெற போகின்ற போட்டியிலே மேற்கிந்திய தீவுகளை வீழ்த்தினால் அரையிறுதி ஆட்டத்துக்கு செல்லலாம். அங்கே குழு 2 நியூசிலாந்து முதலிடத்தையும் பாகிஸ்தான் 2வது இடத்தையும் பிடிக்குமாக இருந்தால் இந்தியா அரையிறுதியிலே பாகிஸ்தானை சந்திப்பதில் இருந்து தப்பித்துக் கொள்ளலாம். அல்லது அவர்களுக்கு சில வழிகளில் அரையிறுதி ஆட்டத்திலே பாகிஸ்தானை சந்திப்பது நெருக்கடி என்று சொன்னால் அங்கே ஒரு அட்வான்டேஜ் ஒன்று வருவதற்குரிய ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மறுபுறத்தில் நாங்கள் பார்ப்போமாக இருந்தால் தென்னாப்பிரிக்கா
மேற்கிந்திய தீவுகளிடம் வேண்டும் என்று கூட சில வழிகளில் தோற்று போவதற்குரிய வாய்ப்பு இருக்கிறது. அது நடப்பதற்குரிய வாய்ப்புகள் சாத்தியங்கள் குறைவு. ஆனால் போட்டியை நடத்துகின்ற ஒரு வலுவான அணி ஒன்று வெளியேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாகும் என்றால் எந்த அணியும் இந்த மாதிரியான ஒரு ரிஸ்கை எடுப்பதற்கு தயங்காது. சில வழிகளில் தென்னாப்பிரிக்கா மேற்கிந்திய தீவுகளிடம் தோற்று போகிறது என்று சொல்லி வைத்துக் கொள்வோம். அப்படி தோற்று போனால் என்ன நடக்கும்? தென்னாப்பிரிக்காவிற்கு 2 புள்ளிகள் வரும். ஆகவே மேற்கிந்திய தீவுகள் தென்னாப்பிரிக்காவையும் தோற்கடித்து ஜிம்பாப்வேயையும் தோற்கடித்தால் மேற்கிந்திய தீவுகளுக்கும் 2 ஆட்டங்களிலே வெற்றி பெற 4 புள்ளிகள். தென்னாப்பிரிக்காவிற்கு 4, மேற்கிந்திய தீவுகளுக்கு 4 என்கின்ற புள்ளிகள் வரும். அதே நேரத்தில் மார்ச் மாதம் 1ஆம் தேதி இடம்பெறப் போகின்ற ஒரு போட்டியில் இந்திய மேற்கிந்திய தீவுகள் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் இந்தியா வெற்றி பெறுகிறது என்று வைத்துக் கொண்டால் இந்தியாவிற்கும் 2 வெற்றிகள் 4 புள்ளிகள். ஆகவே மேற்கிந்திய தீவுகள் 4, இந்தியா 4, தென்னாப்பிரிக்கா 4 என்று 3 அணிகளுக்கும் சம அளவான புள்ளிகள் வரும். ஆகவே அங்கே நெட் ரன் ரேட் பார்க்கப்படும். இந்த நெட் ரன் ரேட் இந்தியாவிற்கு பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சில வழிகளில் அந்த நெட் ரன் ரேட் காரணமாக கூட இந்தியா வெளியேற்றப்படுவதற்குரிய ஒரு அபாயகரமான ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆகவே அவர்கள் அடுத்து வரப்போகின்ற ஆட்டங்களை ஜிம்பாப்வேக்கு எதிரான போட்டியை வெல்வது மாத்திரம் கிடையாது, ஒரு மிகப்பெரிய ஓட்ட வித்தியாசத்தில் அல்லது மிக குறைந்தளவான ஓவர்களிலே அவர்கள் சேசிங் செய்ய வேண்டும். அப்படி நிகழ்ந்தால் இந்த இப்போது இருக்கிறதே -3.8 என்கின்ற ரன் ரேட், அந்த ரன் ரேட்டை ஓரளவிற்கு தாக்கு பிடிக்கக்கூடிய ஒரு ரன் ரேட்டை பெற்றுக்கொள்வதற்குரிய ஒரு வாய்ப்பு இந்தியாவிற்கு வரும். இது எவ்வாறாயினும் இந்த தொடரினுடைய வெற்றியாளர்களாக இருப்பார்கள் என்று சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட இந்தியா மிகப்பெரிய ஒரு நெருக்கடிக்குள்ளே வந்திருக்கிறது என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. முகமது ஆமீர் சொல்லி இருக்கிறார், இந்தியா அரையிறுதிக்கு செல்லாது. இந்தியா அரையிறுதிக்கு செல்லாத போது தென்னாப்பிரிக்காவும் மேற்கிந்திய தீவுகளும் தான் அரையிறுதிக்கு செல்லும் என்று சொல்லி முகமது ஆமீர் அடித்து சொல்லி இருக்கிறார் என்பதும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு விஷயம். தென்னாப்பிரிக்கா ஒரு கம்ப்ளீட் அணியாக விளையாடுகிறது, மேற்கிந்திய தீவுகளும் ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அணி, பேட்டிங் போலிங் என்று எல்லாம் இருக்கிறது. இந்தியா பேட்டிங்கிலே தடுமாறுகிறது. இந்தியா பலமான அணிதான், வலுவான அணிதான். ஆனால் இந்தியா பேட்டிங்கிலே தடுமாறுகிறது என்பதை வைத்துக்கொண்டு பார்த்தால் அரையிறுதிக்கான வாய்ப்புகள் இந்த குழுவிலிருந்து தென்னாப்பிரிக்காவுக்கும் மேற்கிந்திய தீவுகளுக்கும் தான் இருக்கிறது என்று சொல்லி முகமது ஆமீர் சொல்லி இருக்கிறார். முகமது ஆமீர் ஏற்கனவே சொல்லி இருந்தார், ஆஃப் ஸ்பின்னுக்கு இந்தியாவினுடைய ஆரம்ப வீரர்கள் பயப்படுகிறார்கள், ஆகவே ஆஃப் ஸ்பின்னை வைத்து இந்தியாவின் ஆரம்ப வீரர்களை கட்டுப்படுத்தலாம் என்று. அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. இந்த தொடரிலே இந்தியாவினுடைய 11 வீரர்கள் டக் அவுட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு அடுத்த நிலையில் இத்தாலி அணிதான் இருக்கிறது 8 தடவைகள். ஆகவே இப்படி மோசமான நிலையிலே தான் இந்தியாவினுடைய துடுப்பாட்டம் இருக்கிறது என்பதும் கவனிக்கத்தக்கது. காத்திருப்போம், அரையிறுதி இந்தியாவிற்கு கைகூடுமா அல்லது அரையிறுதி இல்லாமல் வருகின்ற மார்ச் மாதம் 1ஆம் தேதி தான் இந்தியாவினுடைய இறுதிப் போட்டியாக என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்து அறிந்து கொள்ளலாம். மார்ச் மாதம் 8ஆம் தேதி T20 உலகக்கிண்ணத்தினுடைய இறுதிப் போட்டி இருக்கிறது அகமதாபாத்திலே. அகமதாபாத் இந்தியாவிற்கு ராசி இல்லாத மைதானமாக இருக்கிறது. இறுதியாக விளையாடிய 36 மல்டிநேஷன் டூர்னமெண்ட், பல் நாடுகளுக்கு இடையிலான ஒரு தொடரில் இந்தியா அடைந்திருக்கின்ற 2 தோல்விகள், அந்த 2 தோல்விகளும் அகமதாபாத்திலே வந்திருக்கிறது. இது மாத்திரமல்லாமல் இந்தியா இறுதியாக விளையாடிய 4 ICC தொடர்களிலே கடந்த 4 ஆண்டுகளிலே 2 தோல்விகள், அந்த 2ம் அகமதாபாத்திலே வந்திருக்கிறது. ஆக அகமதாபாத் இந்தியாவிற்கு ராசி இல்லாத மைதானம். இறுதிப் போட்டி இடம்பெறப் போவதும் இதே அகமதாபாத் மைதானம்தான். நான் தில்லையம்பலம் தரணிதரன். இன்னும் ஒரு காணொளியில் சந்திப்போம்.